ஸோ இத நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, நீங்க இன்வெஸ்ட்மென்ட்க்கு புதுசா வந்து வரீங்க. விமன் பார்க்குறவங்க வரீங்க, இல்ல அப்டின்னா மென் பார்க்குறவங்க வரீங்க அப்டின்னா, நீங்க என்ன மாரியான கம்பெனில வந்து இருக்கீங்களோ, அந்த மாரி கம்பெனிஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங்ல வந்து இருப்பீங்க. பேங்கிங்ல இருக்கும்போது உங்களோட பேங்க் ஆப்பரேஷன்ஸ் எப்படி ரன் ஆகும்ன்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க HDFC பேங்க்ல ஒர்க் பண்றீங்க, ஐசிஐசிஐ பேங்க்ல ஒர்க் பண்றீங்க அப்டின்னா, உங்க கம்பெனியோட ஷேரே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஷேர நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிடர் பண்ணிட்டே போகலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஏன் அப்டின்னா, அந்த ஒரு பேங்கோட ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டைம்ல அந்த ஒரு பேங்க கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ அதோட வேல்யூவேஷன்ஸ் வந்து ஒண்ணு இருக்கு. இந்த வேல்யூவேஷன்ஸ் கீழ கன்சிடர் பண்ணீங்க அப்டின்னா, பெட்டரான பிரைஸ் அப்டின்ற மாரி வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோஸ்லயும் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த நெறைய வீடியோஸ்லயும் வந்து இருக்கு. அத நீங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, படிச்சாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். இல்ல நீங்க ஐடி கம்பெனில இருக்கீங்க அப்டின்னா, TCS இல்ல அப்டின்னா Infosys, Wipro, HCLTech இந்த மாரி கம்பெனில இருக்கீங்க அப்டின்னா, உங்க கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கான நாள்ல வந்து விழுந்துட்டு தான் வந்து இருக்கு. ஸோ எல்லாமே கரெக்ட்டான ஸ்டேஜ்ல இருக்கு கன்சிடர் பண்ணது. பிரைஸ் எர்னிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20 கீழ வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு வேல்யூவேஷன்ஸ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சா போதும். அந்த ஒரு கம்பெனி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கா? எல்லாருமே அவங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாருமே எப்படி பார்த்துட்டு இருக்காங்கலாம் உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கு அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது உங்களுக்கு டீடைலா வந்து தெரியும். ஸோ இந்த கம்பெனியோட இந்த கம்பெனி பெட்டரா பண்றாங்க அப்படின்னா, அந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணுவாங்க. உங்க கம்பெனிலே நெறைய டூல் வந்து இந்த ஒரு கம்பெனியோட டூல் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அந்த மாரி கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணுங்க. ஸோ உங்களோட செக்டார் எது வந்து தெரியுமோ, அந்த ஒரு ஏரியால இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போக, போக அதர் செக்டார்ஸ்லயும் வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து இனிஷியலா இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கு. ஸோ மேக்ஸிமம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்க எல்லாருமே விமனா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நீங்க என்ன செக்டார்ல இருக்கீங்களோ, அத அனலைஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பொறுத்தல நம்ம சொன்ன மாரி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. ரூ. 100 ரூ. 200 ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஒரு பேங்க் செக்டார்ல இருக்கீங்க அப்படின்னா, இப்ப HDFC பேங்க் வந்து சொன்னோம். அதோட பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்ப அத விட சீப்பான பேங்க் வந்து எதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் வந்து பண்ணுவோம். இப்ப நம்ம சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் இந்தியன் பேங்க் பத்தி பேசியிருப்போம். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தி பேசியிருப்போம்.